சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இன்றைக்கி புட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த கப்புக்கு நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஒரு 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். 5 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது ஒரு 5 hours கழித்து பார்க்குறோம். அது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியே வடிச்சுக்கலாம். இந்த பெட்டியில் தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுக்கலாம். இப்போ தண்ணி அப்படியே வடியட்டும். ஒரு 10 நிமிஷம் இந்த பெட்டியிலே நான் அப்படியே வச்சுருக்கேன். துணியில் போட்டு நல்லா காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதில் நல்லாவே ஈரம் இருக்கணும். அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைப்படும். நீங்கள் நிறையா குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழித்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். இந்த மாதிரி ஈரம் இருக்கணும். தண்ணி மட்டும் வடிஞ்சால் போதும். ஈரம் அப்படியே அந்த அரிசியில் இருக்கணும். இப்போ இந்த மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் இந்த ஈர அரிசியை அரைச்சாச்சு. ஈர அரிசியை அரைச்சா இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். நைஸாக அரைக்க முடியாது. ரவை பதத்தில் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஈர அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அது நல்லா வறுபட்டுருச்சு. கரெக்டாக 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு மணலாக வறுக்கணும். இப்போ பார்க்குறது ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். 20 நிமிஷம் தான் கணக்கு. அந்த 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா மணலாக வறுபட்டுருக்குதுன்னு. ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு இது கரெக்டாக வரும். ஈரமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா அப்புறம் மாவு கரிஞ்சிரும். சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மணலாக வந்துடும். நீங்கள் 2 மாதம் வெளியில் வச்சுக்கலாம். 2 மாதத்துக்கு மேலே நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை புட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதில் தேவையான அளவு மட்டும் புட்டு மாவு எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்தோன்னு நல்லா இந்த மாதிரி கட்டியாக வரும். கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். பிடிச்சோன்னா நல்லா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். உதுத்து விட்டாலும் நல்லா இந்த மாதிரி உதிரியாக வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி புட்டு வைக்கிறதா இருந்தால் நான் இந்த மெத்தடில் தான் வைப்பேன். இட்லி தட்டில் வச்சுக்கலாம். எனக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நான் வைக்க போகிறேன். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். இந்த காட்டன் துணியை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணும். புட்டு மாவை இந்த துணியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். புட்டு மேலே ஃபுல்லாகவே தேங்காவை பரப்பினாப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துணியை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வச்சாச்சு. தண்ணி கொதிச்சதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லா வறுத்ததுனால நல்ல வாசமாக இருக்குது. துணியை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப்பராக வருது. இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உதிரியாக வரணும். அப்போ கரெக்டான பதம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ நல்லா எடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேவையான நட்ஸை நெய்யில் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பாதாம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். திராட்சை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். டேட்ஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு டேட்ஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கலர் மாறினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துடலாம். நெய்யில் வறுத்து வச்ச பாதாம் முந்திரி டேட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த புட்டு சூடாக இருக்கும்போதே நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது சுகர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்னா இந்த நாட்டு சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணமாக எடுத்துக்கலாம். அதில் நெய் தடவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா புட்டு மாவை அதில் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் தட்டி கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு புட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.